ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ராயன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ராயன் படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அடங்காத அசுரன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ பாட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாட்டை கேட்டுட்டாங்க. செமையாக இருக்குது. நம்ம தனுஷ் அவர்களுடைய லிரிக்ஸில், அவருடைய வாய்ஸில் ஸ்டார்டிங்கில் பாட்டு செமையாக போயிட்டுருக்கும். ஸோ அவர் அந்த மாதிரி சூப்பராக போயிட்டுருக்க நேரத்தில் செமையான ஒரு இன்ட்ரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான். ஆமாங்க, அவருடைய வாய்ஸ் வரும் பாருங்கள், வேறு மாதிரி ஒரு வைபை அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வைபை அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பாட்டு ஃபுல்லாக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இது இவர்னா இன்னொரு இது அவர், அப்படி அந்த மாதிரி சூப்பராக பாடியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபுதேவா அவர்கள் தான் இந்த பாட்டுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான், தனுஷ், பிரபுதேவா 3 பேரும் இணையறாங்க. ஸோ பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வேறு மாதிரி போகுது பாட்டு வந்து. ஸோ இந்த பாட்டை வச்சு பார்த்தோம்னா, இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு பாட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு திங் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த பாட்டு வந்து அதுக்கான லிரிக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கிளைமாக்ஸுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளைமாக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ அந்த ஃபைட்டுக்குள்ளே ஒரு பாட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு திங் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு குத்து சாங் மாதிரியும் இல்லாமல், ஒரு சோகமான ஒரு பாடல் மாதிரியும் இல்லாமல், ஒரு இன்டர்வியூட நடுவில் இருக்கிற ஒரு சாங்கை சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாட்டு நல்லாயிருக்கு, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சும்மா ஃபேன்ஸுக்காக இவ்வளோ மாசாக கொடுக்கணும், அவ்வளோ இதாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இல்லாமல், இந்த படத்துக்கு இந்த பாட்டு இப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஏஆர் ரஹ்மான், நம்ம தனுஷ், நம்ம கொரியோகிராஃபரான நம்ம பிரபுதேவா 3 பேரும் சேர்ந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ பாட்டை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி நிறையா அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் முதல்ல தான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.